ஹாய் மக்களே, வணக்கம். அனைவருக்கும் குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். ஸோ நம்மளுடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கான தொடர்ந்து மெயின்ஸ் லெவலான கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய டாபிக், நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸி லெவல் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி டஃப்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே சோ பண்ற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய ரியல் எக்ஸாம்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இங்கே நான் கொண்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு படி மேலே தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஈஸி லெவலாலாம் எந்த கொஸ்டினுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தேடி தேடி உங்களுக்காக கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மூணு பசில் அண்ட் சீட்டிங் மட்டும் தான். ஆனால் அந்த 3 பசிலை இன்னைக்கு முடிப்போமான்றது எனக்கு சந்தேகம் தான். ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு தரமான கேள்வி இன்னைக்கு உங்களுக்காக வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு 2 மார்க் கொஸ்டின், எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் தான் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்து நம்மள என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும். சரியா? வெல், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலை 9 மணிக்கு உங்களுக்காக ரீசனிங் ப்ராக்டிஸ் வங்கி தேர்வுகளுக்காக கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மக்களே. சரியா? அண்ட் அதே மாதிரி நீங்க நோக்கம் அப்படின்ற பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஸ்டார்ட் பண்ண போறோம். மிஸ் பண்ணிடாம கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? அண்ட் ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே பக்கா கிளியரா இருக்குல்ல? எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் பா, வெரி குட் மார்னிங். சரியா? ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் 08130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரியா? இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் கோட் அப்படின்ற இடத்துல இந்த கோடை அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கெட் பண்ணி கொடுக்கும். சரியாப்பா? ரைட். ஸோ முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons working in 2 different departments, research and agriculture, right? Okay, and that all of them different mark in research and agricultural session organized by organization. Okay, each of them different year experience. Okay, get the different mark எடுத்திருக்காங்க and அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த whole numbers only and the department they have that equal either HR or the diploma, right? குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்று, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து either HR இருக்கணும் அல்லது டிப்ளமாவா இருக்கணும். no one has more than experience the 11 years. 11 வருஷத்துக்கு மேல யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் ஒர்க்கிங் இன் த போத் டிபார்ட்மெண்ட். அப்ப 8 பேர்னா 4 பேர், ரைட்டா? ஈச் டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் ஒர்க் பண்றாங்க சொல்லலாமா? ரைட். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் A and D சேம் குவாலிஃபிகேஷன், ஒரே குவாலிஃபிகேஷன், ஆனா ஒரே டிபார்ட்மெண்ட் சொல்லல. சரியா? B get that twice mark as the experience of F and does not equal to that of HR. does not qualification of HR. அப்ப HR கிடையாது அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து டிப்ளமோ தான். B ஓட குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ சொல்லலாமா? ரைட். அப்படியே 1 by 1 மேல இருந்து ரீட் பண்ணுங்கப்பா. 1 by 1 அப்படியே எந்த லைன் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படியே ஒரு ஓவர்வியூ ரீட் பண்ணுங்க பாப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? வேற F has twice experience. நல்லா கவனிச்சு பாருங்க. F ஓட எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே F ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பாருங்க. B get that twice mark as the experience of the F. F ஓட எக்ஸ்பீரியன்ஸை வந்து twice ஆக்குனா B ஓட மார்க். இப்போ F ஓட அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தா twice as the E. ஓகேவா? get that more than the experience of the A அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? அப்ப F did diploma same as the C. F did diploma, ரைட்டா? and C ரெண்டு பேருமே A mark is 2, ரைட்டா? more than D ஓட mark but not multiple of 7. C and D have different qualification. அப்ப C வந்து ஏற்கனவே டிப்ளமோ அப்படின்னா D வந்து கண்டிப்பா HR தான் இருக்க முடியும். ரைட்டா? The one who get the mark in multiple of 8 work in the agricultural department. G ஓட experience equal to the smallest 2-digit prime number. Smallest 2-digit prime number, right? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே மேக்ஸிமம் 11 தான். 11க்கு மேல யாருமே கிடையாது. அப்ப எனக்கு 11 வந்து, ரைட்டா? F has 4 mark less than the E. G ஓட experience and C ஓட mark are not the equal. G get that mark which is 3/2 of the mark getting by the A. C experience is 5 times of the A ஓட experience. அப்போ ஒன்று
5 இருக்கணும் இல்லை 10 இருக்கணும், அதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை. கரெக்டா? ஸோ ஓரளவுக்கு நமக்கு சில பாயிண்ட்லாம் வச்சு நம்ம இதெல்லாம் ஆன்சர் அப்படின்ற மாதிரி எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? என்ன பண்ணலாம்? எஸ் மக்களே, ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஏதாவது ஐடியா வந்துருச்சாப்பா? ஸோ டோட்டல் பர்சன்ஸ் வந்து எனக்கு ABCDEFGH மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ரைட்டா? ஸோ 8 பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க, மார்க்கை பற்றி பேசுகிறாங்க, அண்ட் அது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் 2 தான். அண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கணும். கரெக்டா? மொத்தம் 4 டைப்பை பற்றி பேசணும். A and D have the same qualification. ஏயும் டியும் எனக்கு ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஓகே, ஏ அண்ட் டி எதில் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியதான். சரி, ரைட், ஓகே. அண்ட் டி கெட் த ட்வைஸ் மார்க்கஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எஃப். எஃப்ஓட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவனோட மார்க்காக எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியோட இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எனக்கு டி கெட் twice mark. ரைட்டா? B get the twice mark. மார்க் வந்து டபுள் டைம். B get the twice the mark of F ஓட எக்ஸ்பீரியன்ஸை மல்டிப்ளை பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது நமக்கு? does not qualified in the HR. அப்ப B வந்து எனக்கு கண்டிப்பா வந்துட்டு எனக்கு டிப்ளமோ சொல்லிடலாமா? அப்ப எனக்கு A மேல வந்து இது எழுதணுமா? கொஞ்சம் கேப் விட்டு கீழே எழுதலாம். A B C D E F G and then H. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எழுதிக்கலாமா? மார்க்கு, அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன், அண்ட் ஃபைனலி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். கரெக்டா? 4 பேர் நம்ம எழுதிக்கலாம். சரியாப்பா? ரைட். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஏ அண்ட் டி தட் சேம் குவாலிஃபிகேஷன்ல இருக்காங்க. ஏயும் டியும் ஒரே குவாலிஃபிகேஷன்ல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. B get the twice as the experience. ஓகேவா? அது மார்க்கு. B வந்து பாத்தீங்க அப்படின்னா does not qualified of the HR. B வந்து HR கிடையாது அப்படின்னா கண்டிப்பா B வந்து நான் டிப்ளமோ தான் எழுதணும். குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ. கரெக்டா? ஸோ டிப்ளமோ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? என்னாச்சு? எஸ், வெரி குட் மார்னிங்ப்பா. என்னாச்சு? நல்ல கொஸ்டின் போகும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும். ஸ்டக்காய் நிற்கிது. ஒரு நல்ல தரமான கேள்வியா இருக்கே, ஈஸியா சால்வ் பண்ணலான்னு பார்த்தா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? F has twice experience than the E, who has more experience than the A. F did not same as the C. F did diploma same as the C. அப்ப F and C 2 பேருமே ரைட்டா? எனக்கு F and C 2 பேருமே வந்து நம்ம டிப்ளமோ சொல்லிடலாமா? F did diploma and same as the C. அப்ப F டிப்ளமோ சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது A mark is 2 more than the B ஓட மார்க் பட் நாட் மல்டிபிள் ஆஃப் 7. C and D have the different qualification. C யும் D யும் C டிப்ளமோ அப்படின்னா D வந்து எனக்கு HR வந்துருவாங்களா? D வந்து எனக்கு HR வந்துருவாங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The one who get the mark is multiple of 8. It's agricultural department. Okay. G ஓட experience is equal to the smallest 2-digit prime number. G ஓட experience வந்து பார்த்தீங்கன்னா smallest 2-digit
பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு 2 டிஜிட் பிரைம் நம்பர். 2 டிஜிட் பிரைம் நம்பர்ல சின்னதே வந்து நமக்கு 11 தான். அப்ப ஜியோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கா, ஸோ 11 இயர்ஸ் சொல்லிடலாமா? ஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, எஃப் ஹாவ் மோர் 4 மார்க் லெஸ் தென் த இ. ஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சியோட மார்க் ஆர் நாட் த ஈக்குவல். ஓகே, G get the mark which is 3/2 of the mark get by the A. C experience 5 times of the A. C ஓட experience 5 time of the A ஓட experience. அப்போ A ஓட experience 1ஆம் நம்பர் கொடுத்தா 5ஆம் நம்பர் வந்திருக்கும், 2ஆம் நம்பர் கொடுத்தா 10. ஏன்னா அதுக்கு மேல போக வழி இல்ல, மேக்ஸிமமே 11 தான், ரைட்டா? அப்படிங்கும்போது எனக்கு 1 2 5 10 கொடுக்கலாமா? 5 டைம்ஸ் அப்படிங்கிறதுனால, ரைட்டா? அண்ட் தென் எங்க பாது நமக்கு C experience is 5 time of the A ஓட experience அப்படின்றத எனக்கு சொல்லிருக்காங்க. அப்ப A ஓட experience எனக்கு என்ன அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது, ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இதுல என்ன ஒரு ஹிடன் பாயிண்ட் அப்படின்னா, இங்க என்ன பேசியிருக்காங்க? G, ரைட்டா? G get the mark which is 3/2 of the mark get by the A. A வாங்கின மார்க்கை விட அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ A ஓட மார்க்கை பத்தியும் பேசியிருக்காங்க, A ஓட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் பேசியிருக்காங்க, ரைட்டா? ஸோ ரெண்டுமே எனக்கு சரி, ஏவோ சி அண்ட் ஜி ஓட எனக்கு காம்பினேஷன்ல வருது. த மார்க் கெட் பை த டி இஸ் ட்வைஸ், ரைட்டா, ஆஃப் த சி ஓட எக்ஸ்பீரியன்ஸ். த மார்க் கெட் பை த டி இஸ் ட்வைஸ் த சி ஓட எக்ஸ்பீரியன்ஸ். சி ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே 5 டைம்ஸ் ஆஃப், அதை டபுள் டைம் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு டி ஓட மார்க் வந்து எனக்கு கிடைச்சிடும். த மார்க் கெட் பை த டி இஸ் ட்வைஸ் த சி ஓட எக்ஸ்பீரியன்ஸ். ஏ அண்ட் டி ஒர்க் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் பட் நாட் அஸ் த பி. ஏயும் டியும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும், ஆனா பி கூட கிடையாது. ஏ அண்ட் டி ஒரே டிபார்ட்மெண்ட், யாருக்குமே டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. ஏ கெட் த மார்க் விச் இஸ் ட்வைஸ் ஆஃப் த சி. ஏ கெட் த மார்க் விச் இஸ் ட்வைஸ் ஆஃப் த சி. ஏவோட மார்க் ட்வைஸ் ஆஃப் த சி ஆக எனக்கு இருக்கணும். ஓகே, இப்போ ஏ அண்ட் சி, இங்க ஏற்கனவே ஏ அண்ட் சியை பத்தி நம்ம பேசியிருந்தோம், இங்க ஏ அண்ட் சியை பத்தி பேசிட்டாங்க. சி அண்ட் எஃப், ரைட்டா? சி அண்ட் எஃப் ஒர்க் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் பட் நாட் அஸ் த ஏ ஓட டிபார்ட்மெண்ட். ஓகே, சியும் எஃப்பும் ஒரே டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே ஏயும் டியும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, சேம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. சி அண்ட் எஃப் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. அப்ப இவங்க வேற டிபார்ட்மெண்ட், கரெக்டா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஏ அண்ட் டி ஒர்க் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் பட் நாட் அஸ் த பி. பி கூட கிடையாது அப்படின்னா சிஎஃப்பி இவங்க 3 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வந்துருவாங்களா? பிசிஎஃப் இவங்க 3 பேரும், கரெக்டா? பிசிஎஃப் இவங்க 3 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வந்துருவாங்க, ரைட்டா? ஏ கூட கிடையாது. ஏ ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், முடிஞ்சு போச்சு. அவனே தெளிவா கொடுத்துட்டா, ஏ ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸை 2ஆம் நம்பர் கொடுத்தா இவனுக்கு 10ஆம் நம்பர் கொடுக்கலாமா? இது 10 அப்படின்னா இதை 2 டைம் ஆக்கினா யாரோட மார்க்கு? டி ஓட மார்க்கா? த மார்க் கெட் பை த டி இஸ் ட்வைஸ் த சி ஓட எக்ஸ்பீரியன்ஸ். சி ஓட எக்ஸ்பீரியன்ஸை 2ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டி ஓட மார்க், ஸோ 20 மார்க் அப்படின்னு நமக்கு வந்துருமா? அடுத்தது, ஏ கெட் த மார்க் விச் இஸ் ட்வைஸ் ஆஃப் த சி ஓட மார்க். ஓகே, ஏ ஓட மார்க் வந்து பாத்தீங்கன்னா ட்வைஸ் ஆஃப் த சி ஓட மார்க்கா எனக்கு இருக்கணும். அதை பத்தி இன்னும் நம்ம பேசல. சி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த 5 டைம்ஸ் ஆஃப் த ஏ ஓட எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம கொடுத்தாச்சு. And then B has more experience than the H, okay, but less than the D, and all have the prime number experience. Okay, B has more experience than the H. H விட எனக்கு அதிகமாக இருக்கணும், பட் less than the D. இவங்க எல்லாருமே வந்து பிரைம் நம்பரா இருக்கணும். பிரைம் நம்பர் அப்படின்னா நமக்கு 2ஆம் நம்பர் ஆல்ரெடி போயிடுச்சு, ரைட்டா? இந்த மீதம் இருக்குது 3 5 7, இதுதான் பிரைம் நம்பர். அடுத்து 9 கண்டிப்பா கிடையாது, 11 ஆல்ரெடி கொடுத்துட்டோம், ரைட்டா? அப்ப 3 5 7 கொடுத்துடலாமா? டிக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிக்கு வந்து எனக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஹச்சுக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துடலாமாப்பா? ஸோ எல்லாமே பிரைம் நம்பர் தானே. அப்ப எனக்கு பிக்கு வந்து எனக்கு 5ஆம் நம்பர், டிக்கு வந்து 3ஆம் நம்பர் கொடுத்துடலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து B has more experience than the H but less than the D. ஆனா D விட கம்மியா தான் எனக்கு இருக்கணும். ஓகே, and all of them have the prime number experience. எல்லாருமே prime number experience தான் எனக்கு இருக்கணும். அப்ப D வந்து 3, B 5, H வந்து 7 அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். கரெக்டாப்பா? இல்லையே, நம்பரை மாத்தி போட்டோம்னு நினைக்கிறேன். மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இவன் இந்த பக்கம் வந்திருக்கணும். ஆமா, இவன் 7 இவன் 3, ரைட்டா? மாறி வந்திருக்கணும், மாத்தி போட்டேன், சரியா? அப்படி பார்க்கும்போது டிக்கு தான் 7ஆம் நம்பரை கொடுத்துருக்கணும். டிக்கு 7ஆம் நம்பரையும்
ஹச்சுக்கு வந்து 3ஆம் நம்பரையும் கொடுக்கணும். சாரி, ஓகேவா? ஹச்சுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து வேற E and H, ரைட்டா? E and H ஒர்க்கிங் இன் த சேம் டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே A and D, இப்போ E and H, ஏன்னா இவங்களோட B சேர்ந்துட்டாங்க, ரைட்டா? அப்ப AD EH இவங்க எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட். ஸோ AD EH இவங்க எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி CBF அப்புறம் G இவங்க 4 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ டிபார்ட்மெண்ட் யாருக்குமே பிரிக்கல, அது வேணா வெயிட் பண்ணலாம். And EGH have a same qualification but different than the B. EGH B க்கு என்னது? B வந்து டிப்ளமா. அப்ப இங்க 3 பேருமே HR. EGH 3 பேருமே HR தான். E வந்து நமக்கு HR, G வந்து HR, EG and then H, ரைட்டா? இவங்க 3 பேருமே HR. அப்ப இவன் வந்து கண்டிப்பா நமக்கு A வந்து டிப்ளமோவா தான் இருந்திருக்கணும். ஏன்னா A ஓட இது வந்து நமக்கு இது கூட வராதுன்ற மாதிரி ஒரு லைன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரியா? A ஓட மார்க் வந்து 2 mark more than the B but not the multiple of 7. C and D the different qualification. The one who get the mark is multiple of 8 in the agriculture department. Multiple of 8 எடுக்கிறவங்க, மார்க் எடுக்கிறவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டா எனக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மார்க் வந்து மல்டிபிள் ஆஃப் 8 யாருன்றது நமக்கு தெரியல. சரி, அவனோட குவாலிஃபிகேஷன் இருக்கட்டும், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சரி, ரைட்டு. And A and D have the same qualification. B get the twice mark as the experience of the F. B ஓட மார்க்கு F ஓட எக்ஸ்பீரியன்ஸை டபுள் டைமா எனக்கு இருக்கணும். F ஓட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நம்ம கொடுக்கல. சரியா? ஓகே. B get the twice mark as the experience of the F does not qualification of the HR. ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னா 2, 3, மேபி 4ஆம் நம்பர் வந்திருக்கலாம், 5, 6ஆம் நம்பர் ஒருவேளை வந்திருக்கலாம், 7 ஒருவேளை 8ஆம் நம்பர் வந்திருக்கலாம், அல்லது 9 வந்திருக்கலாம், 10, 11, ரைட்டா? மொத்தம் 8 பேர்ல ஓகே என்ன வாய்ப்புகள் இருக்கு. இதுல யாரும் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. சரி, ரைட். B get the twice mark of F ஓட எக்ஸ்பீரியன்ஸ் and F has twice experience and the E ஓட எக்ஸ்பீரியன்ஸை விட டபுள் டைமா எனக்கு இருக்கணும். அப்ப க்கு வந்து 4ஆம் நம்பர், இவனுக்கு 8ஆம் நம்பர் கொடுக்கலாமாப்பா? ஏன்னா E ஓட எக்ஸ்பீரியன்ஸை விட டபுள் டைமா எனக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப க்கு வந்து 4ஆம் நம்பரையும் இவனுக்கு 8ஆம் நம்பரையும் கொடுக்கலாமா? ரைட். க்கு வந்து 4ஆம் நம்பர், Fக்கு வந்து 8ஆம் நம்பர். B get the twice mark of the experience of the F. F ஓட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை விட எனக்கு டபுள் டைம் 16. 8ஓட மல்டிபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு B வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டா இருந்திருக்கணும். சரியா? ரைட். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? இதை உள்ள தூக்கி போட்டாச்சா? F has twice experience than the E. Okay. And who has more experience than the A? ஏவோட கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கணும். ஏவே 2ஆம் நம்பர் தான், அதை விட ஜாஸ்தி தான், பிரச்சனையே இல்லை. F did not, ரைட்டா? F did the diploma and ஏவோட A mark is twice, ரைட்டா? 2 more than the B. ஏவோட மார்க் வந்து 2 more than the B. இவன் 16 அப்படின்னா இவன் 18 எனக்கு இருப்பான், ரைட்டா? 2 more than the B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நாட் மல்டிபிள் ஆஃப் 7. ஆமா, 7ஓட மல்டிபிகேஷன்ல வரல அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? C and D different qualification. The one who get the mark is multiple of 8 is the agriculture department. 8ஓட மல்டிபிகேஷன் இவன் அக்ரி. எனக்கு தெரிஞ்சு B வந்து அக்ரியில வந்துட்டான் அப்படின்னா BCFG இவங்க 4 பேருமே வந்து அக்ரியில தான் வந்திருக்கணும். கரெக்டா? BC அக்ரி அண்ட் F வந்து எனக்கு அக்ரி அண்ட் G வந்து எனக்கு அக்ரி. கரெக்டாப்பா? ஸோ இவங்க எல்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் தான். அவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் ரிசர்ச்ல வந்திருக்கணும். கரெக்டா? ஸோ உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மார்க்கை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். G experience is equal to the smallest 2-digit prime number. F has 4 mark less than the E. F has 4 mark less than the E ஆக எனக்கு இருக்கணும். And G experience and C ஓட mark are not the equal. G get that mark which is 3/2 of the mark get by the A. ஓகே. அப்போ எனக்கு மார்க்கோட A வந்து எனக்கு 18, 2ஆல வகுத்தா 9, 3ஆல 27. G ஓட மார்க் வந்து 27 சொல்லலாமா? G ஓட மார்க் வந்து எனக்கு 27. அந்த மார்க்கை 18 3/2. நல்லா பாருங்க, இந்த 18ங்கிற மார்க்கை 3/2ஆல மல்டிப்ளை பண்ணா 27 வரும். அதுதான் G ஓட மார்க் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? And then C experience 5 times of the A. The mark get by the D is twice of the C ஓட experience. அது தூக்கி உள்ள போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். D ஓட மார்க் வந்து twice of the experience உள்ள தூக்கி போட்டு C ஓட experience. And A and D working the not as the B.
A get the mark which is twice of the C. A get the mark which is twice of the C. C ஓட மார்க்ல twice, அப்ப எனக்கு இவன் 9 மார்க் வந்திருப்பானா? ரைட்டா? 9 உள்ள தூக்கி போட்டாச்சா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு B has 4 mark. A ஓட mark is 2 more than the B ஓட mark, not the multiple of 7. And F has twice experience. அது okay. எங்கோ 4. F has 4 mark less than the E. E ஓட 4 மார்க் கம்மியா இருக்கணும். H ஓட மார்க் வந்து நமக்கு வந்துரும். H has 9 more mark than the E, but just less than the D. But just less than the D. D ஓட மார்க் வந்து 20. அப்ப கொஞ்சம் ஜஸ்ட் கம்மி அப்படின்னா 19 வந்திருக்குமா? அப்ப எனக்கு H ஓட மார்க்க 19ன்னு சொல்லலாமா? 9 மார்க் அதிகம் அப்படின்னா யாருப்பா நமக்கு? H has 9 more mark than the E. E ஓட 9 அப்படின்னா இவனுக்கு 10 கொடுத்துருக்கலாமா? அப்ப E ஓட மார்க் வந்துருச்சு அப்படின்னா இங்க 4 மார்க் வருமா? F has 4 mark less than the E. E விட அப்ப எனக்கு 6 மார்க் வந்திருக்குமா? எஸ், ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சாப்பா? ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா? ஸோ கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு 4 இது வரக்கூடிய ஒன்று, பட் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று சேர்க்கிறது தான். ரைட்டா? ஸோ உள்ள தூக்கி போட்டாச்சு. எஸ், வெரி கிளியர். கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஞ்சம் இதெல்லாமே டைம் எடுத்து கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ணி பழகுங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? There are 4 platform. மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல. The platform open at the different time, one after another, such that the platform 1 open at the 5 AM, platform 2 வந்து எனக்கு 6 AM, and 3 வந்து 7 AM, and 4 வந்து platform, and platform 8 at the 8 AM. மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, and பிளாட்ஃபார்ம் 3 and பிளாட்ஃபார்ம் 8. மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் தானா? 4 பிளாட்ஃபார்ம், மொத்தம் 4 8. ஓகேவா? Some trains arrived at the platform 1 by 1 at the gap of 1 hour. If train X arrived at the platform 1 at the 5 AM, and train Y will arrive at the platform 1 at the 6 AM, and multiple train can arrive at a single platform but having 1 hour gap. Right? In that arrival. Read the following the statement. தெளிவா படிச்சிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ரைட்? மொத்தம் வந்து 4 பிளாட்ஃபார்ம் 1 hour கேப்ல ட்ரெயின் உள்ள வருது, என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணணும். சரியாப்பா? ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து எங்க சார் நம்ம அடாவோட ஆப்லயே உங்களுக்கு கிடைக்குமேப்பா? அடாவோட ஆப்லயே உங்களுக்கு இருக்கு. அடாவோட ஆப்லயே உங்களுக்கு டெய்லி குவிஸஸ் அப்லோட் பண்றாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டீங்கன்னா வரும், நிறைய கிடைக்குது. ஓகேவா? ஸோ எஸ், ஒரு தடவை அப்படியே ஃபுல்லா ரீட் பண்ணுங்க மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ ரீட் பண்ணுங்க. Okay. Yes. So any idea? Any idea? சரி, ட்ரை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட் ஒரு 8 பாயிண்ட் தான் இருக்கு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கு. டைமிங்னு பார்க்கும்போது டைமிங்கு இவங்க இஃப் கண்டிஷன் வச்சு தான் கொடுக்குறாங்க. காலைல 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு டைம் இன்னும் முடிவு பண்ண முடியாது. ட்ரெயின் எம் இஸ் நாட் எ சிங்கிள் ட்ரெயின் டு அரைவ்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு ட்ரெயினாக மட்டும் வராது, அதில் 2-3 ட்ரெயின் வரக்கூடிய ஒரு ட்ரெயினாக நமக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ட்ரெயின் டி அரைவ்டு ஜஸ்ட் பிஃபோர் த ட்ரெயின் பி ஆன் த சேம் பிளாட்ஃபார்ம். ஓகே, எனக்கு இந்த டி வந்து அரைவ்டு ஜஸ்ட் பிஃபோர் த பி. பி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து 1 hour அரைவல் கேப் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச் ஆன் த சேம் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஜியும் ஹைச்சும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல 1 hour கேப்ல வந்திருக்காங்க. ஆனா யார் முன்னாடி வந்திருக்கா, யார் பின்னாடி வந்திருக்கான்னு தெரியாது. சரியா? நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் த சி. ட்ரெயின் சிக்கு அப்புறமா எந்த ட்ரெயினும் வரல. விச் ஆல்சோ அரைவ்ட் ஆன் one of the platform at 6 AM. Right now, no train arrived after the train C, which also arrived on one of the platform at 6 AM. One of the train
அட் த 6 AM 6 மணிக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்றாங்க. 6 மணிக்கு புரியலையே. நோ ட்ரெயின் அரைவ் ஆஃப்டர் த ட்ரெயின் சி. ட்ரெயின் சிக்கு அப்புறமா வேற எந்த ட்ரெயினுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. which also arrived on one of the platform at 6 AM. ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல காலைல 6 மணிக்கு வந்திருக்குது. அப்ப அந்த காலைல 6 மணிக்கு வந்த அந்த ட்ரெயினுக்கு அப்புறம் வேற ட்ரெயினே வந்திருக்க கூடாது தானே. நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் த சி. அப்போ 6 மணிக்குன்னா அவன் ஒருத்தன் தான் வந்திருப்பானா. சரி, வெயிட் பண்ணலாம். அரைவிங் டைம் ஆஃப் த ஜி அண்ட் பி சேம், வேற ட்ரெயின் பி அரைவ்ட் ஆன் பிளாட்ஃபார்ம் 1. ஓகே, சூப்பர். ஒரே ட்ரெயின்ல வந்து ஒரே டைம்ல வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. 1ஆம் நம்பர்ல the train which is first arrived at the 5 AM on the platform 1 and next train arrived at 7 AM on the platform 3. இது என்ன புது குழப்பமா இருக்கு. the train which is arrived at the first train வந்து 5 மணிக்கு வருது. சரி, இது பிளாட்ஃபார்ம் 1க்கு சரி ஒரு ட்ரெயின் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் arrived at 7 AM on platform 3. அடுத்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 3ல எனக்கு 7 AM வந்திருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதாப்பா? நமக்கே ஒரு குழப்பமா இருக்கு. மண்டே நல்லா காய வர்றாங்க. சரி, ட்ரெயின் கே அரைவ்டு பிளாட்ஃபார்ம் 1 பிஃபோர் த ட்ரெயின் எஸ். ஓகே, கே அப்படின்ற இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 1க்கு வருது. பிஃபோர் த எஸ், எஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்துடுது. ஆன் பிளாட்ஃபார்ம் 2வா? கிறிஸ்டினை நல்லா தான் படிச்சோமா. there are 4 platform in the railway station. the platform opened at the different time one after another. ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓப்பன் பண்றாங்க. such that a way platform 1 at the 5 AM, platform 2 வந்து 6 AM, 3 வந்து 7 AM and 4 வந்து 8 AM னு ஒவ்வொரு டைமிங்ல இவங்க ஓபன் பண்றாங்க. சரி, ரைட், ஓகே. some train arrived the platform 1 by 1, a gap of 1 hour. சில ட்ரெயின் வந்து arrived the platform சரி பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3, இது பிளாட்ஃபார்ம் 8. கரெக்டா? 4 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கலாம். டைமு காலையில 5 மணிலேருந்து சொல்றாங்க. காலையில 5 AM இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் உள்ள வர்றதுக்கு. 6 AM சரி, 7 AM and 8 AM. இதுல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. அப்போ 5 மணிக்கு இங்க ட்ரெயினே வந்திருக்காது. கரெக்டா? 6 மணிக்கு தான் இங்க வரும். இதுல 7 மணிக்கு தான் வரும். இதுல 8 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். இந்த இடத்துலலாம் பிளாட்ஃபார்ம் வருவதற்கு இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ட்ரெயின் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இவன் ஓப்பன் பண்றதே 6 மணிக்கு தான். 6 மணிக்கு தான் முதல் ட்ரெயின் வந்திருக்கணும். வேற வழியே இல்லை. எடுத்துக்கலாமா? ரைட். ஸோ 6 மணிக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? பிளாட்ஃபார்ம் 1ல ரைட்டா? ஸோ அரைவ்டிங் ஆன் த அரைவ் டைம் ஆன் த ட்ரெயின் ஜி அண்ட் பி இன் த சேம் ரைட்டா? வேர் ட்ரெயின் பி ஆன் த பிளாட்ஃபார்ம் 1. பிளாட்ஃபார்ம் 1ல எனக்கு பிங்கிற ட்ரெயின் வந்திருக்கணும். சரி, பிக்கு முன்னாடியே டி வந்திருக்கணும். பிக்கு முன்னாடியே டிக்கு வந்திருக்கணும். அது ரெண்டும் ஒரே பிளாட்ஃபார்ம் வேற சொல்லிட்டாங்க ரைட்டா? டி வந்து ஜஸ்ட் பிஃபோர் த பி, ஒரே மாதிரி அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. சரி, ரைட். இவங்க 2 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம், 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். அப்ப டியை தூக்கி நான் முன்னாடி போட்டுக்கிறேன். ஆனா எந்த டைம்? 5, 6, 6, 7, 7, 8 3 சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணல, இருக்கட்டும். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ட்ரெயின் டி அரைவ்டு ஜஸ்ட் பிஃபோர் த பி, சேம் பிளாட்ஃபார்ம். 1 hour arrival gap between G and H in the same platform. G க்கும் H க்கு நடுவுல 1 hour gap இருக்கணும். G and H வர்றதா இருந்தா பிளாட்ஃபார்ம் 3 வந்திருக்கலாம், இல்ல 2 வந்திருக்கலாம், இல்ல 1 வந்திருக்கலாம். அதிகபட்சம் அதான் பாசிபிள். வேற வழியில தெரிஞ்சு பிளாட்ஃபார்ம் 1ல தான் 4 ட்ரெயின் வந்திருக்கு. அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சோ எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் த ட்ரெயின் சி. ட்ரெயின் சிக்கு அப்புறமா வேற எந்த ட்ரெயினும் வரல. நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் த ட்ரெயின் சி. சிக்கு அப்புறமா வேற எந்த ட்ரெயினும் வரல. விச் இஸ் ஆல்சோ அரைவ்டு 1
on one of the platform at the 6 AM. 6 மணிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கணும். சரி, 6 மணிக்கு அவனுக்கு அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்திருக்க கூடாதா? எப்படிப்பா இங்க போட்டாலும் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ல 7 மணி 8 மணிக்கு ஒருத்தன் வந்திருப்பானே, இங்க கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஒன்னு கொடுத்தா 1 2 தான் வந்திருக்கணும். இப்போ இதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் ட்ரெயின் சி. ட்ரெயின் சிக்கு அப்புறமா எந்த ட்ரெயினும் வரல. which also arrived on. இது which also arrived onறாங்க. also இது வேற எங்க ஒரு இடத்துல வந்திருக்கு. arrived on one of the platform at 6 AM. 6 மணிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் வந்திருக்குன்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த சி வந்து 2 இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த இடத்துல ஆல்சோன்னு சொல்ல வர்றாங்க. எனக்கு அதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. நோ ட்ரெயின் அரைவ்ட் ஆஃப்டர் த சி. சிக்கு அப்புறமா வேற எந்த ட்ரெயினும் வந்திருக்க கூடாதுங்க. அப்படின்னா கடைசி ட்ரெயினா அவன் தான் வந்திருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இங்க வரலாம். சரியா, ஒரு வேளை இங்க வந்திருப்பான். இவன் 6 மணி ஸ்லாட்ல இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஆல்சோ அப்படின்றதுனால arrived on one of the platform at the 6 AM. Arrival time of the G and B in the same. Gயும் Bயும் ஒரே டைம்ல வந்திருக்காங்க. சரி, Gயும் Bயும் ஒரே டைம்ல வந்திருக்காங்க. சரி, ரைட், ஓகே. Whether the train B or the platform number 1. எங்க வேணா வரலாமே. சரி, ரைட், ஓகே. At the train which is that first arrived at 5 AM the platform 1. காலைல 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எனக்கு உள்ள வந்திருக்குது. நெக்ஸ்ட் arrived at the 7 AM on platform 3. அடுத்த ட்ரெயின் வந்து ரைட்டா, the train which first arrived at the 5 AM on platform 1. ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு 5 மணிக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அரைவல் வந்து எனக்கு 7 AM in platform 3. அவனே ஒருவேளை அந்த ட்ரெயின் இங்க நம்ம பார்த்தோம்ல, இந்த சி இருக்கான்ல, இவனை மாதிரி இவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இங்க வந்திருக்கான், திரும்பி இங்க வந்திருக்கான்ல, அதே மாதிரி இங்க வந்த ட்ரெயின் வந்து திரும்ப 7 மணிக்கு ஒரு தடவை எனக்கு வந்திருக்கான் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல. ரைட்டா, அரைவல் அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல எனக்கு வந்திருக்கான். ஸோ இங்க நான் யாரை கொடுக்குறேனோ அவன் மறுபடியும் 7 மணிக்கு பிளாட்ஃபார்ம் 3ல ஒரு தடவை வந்திருக்கணும். இப்போ புரியுதா? இங்க கொடுக்குற ஒருத்தன் இங்க திரும்ப மறுபடியும் வந்திருக்கணும். சரி, அது யாருன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ட்ரெயின் கே arrived at the platform 1 before the S on platform 2. கே அப்படிங்கிற ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 1ல வந்திருக்கணும். பிஃபோர் த ட்ரெயின் எஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஓகே, அண்ட் பிளாட்ஃபார்ம் 2. ஸோ எஸ் வந்து ஒருவேளை 2வது பிளாட்ஃபார்ம்ல வந்திருப்பாங்க. கரெக்டா? அப்படி பார்க்கும்போது 8 7 6க்கு முன்னாடி எங்க வேணா இருக்கலாம். சரி, ரைட். ஹச் arrived on platform 2 at the 7 AM. ஹச் வந்து பிளாட்ஃபார்ம் 2ல எனக்கு 7 AM-க்கு வந்திருக்காங்க சொல்லலாமா? ஹச் arrived the platform 2 at 7 AM எனக்கு கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். இப்போ பிளாட்ஃபார்ம் ஜி அண்ட் ஹச் 2 பேர் வர்றதுக்கான ஒரே வாய்ப்பு இங்க யாரை கொடுக்குறேன்னா அவன் இங்க வரணும். அப்ப ஜி அண்ட் ஹச், ஜியை இங்க கொடுக்க முடியாது. இங்க ஹச் இங்க வந்துட்டான். ஹச்சுக்கும் ஜிக்கு நடுவில் 1 hour கேப்பு. அப்ப இங்க இருக்கான் அப்படின்னா ஜி ஒன்னு இந்த பக்கம் வந்திருக்கணும், இல்ல இங்க வந்திருக்கணும். இந்த 2ல ஏதோ இடத்துல ஜி இருக்கணும். ஜியும் பியும் ஒரே டைம்ல வந்திருக்காங்க. கரெக்டாப்பா? ஜி அண்ட் பி அந்த சேம். ரைட்டா? அவங்க வந்திருக்கக்கூடிய டைம் 1. அப்ப பிக்கு முன்னாடி நான் டியை கொடுக்கணும். அப்ப ஜியை நான் இங்க கொடுத்துடலாமா? ஜியும் ஹச்சும் 1 hour கேப்பு. இதே 8 மணி ஸ்லாட்ல எனக்கு பியும் உள்ள வந்திருக்கான் சொல்லலாமா? பியும் உள்ள வந்துட்டான். பிக்கு முன்னாடி டி இருக்கணும், ஜஸ்ட் பிஃபோர் சொல்லியிருக்காங்க. நான் டியை தூக்கி இங்க போட்டுடலாம். கரெக்டா? இப்போ கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். அப்ப கே அண்ட் எஸ் வந்து 2வது பிளாட்ஃபார்ம். எஸ் தூக்கி இங்க போட்டுலாமா? அப்ப கேவை நான் இங்க கொடுத்தேன்னா அதே கேவை நான் இங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாமா? அதே கேவை இங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாமா? இன்னும் இங்க யாரோ வர வேண்டியது இருக்கே, இன்னும் 2 இடம் கேப் இருக்கே, இன்னும் யார் இன்னும் ஃபில் பண்ணாம வச்சுட்டு இருக்கோம்? எம் இஸ் நாட் த சிங்கிள் ட்ரெயின். எம் வந்து சிங்கிள் ட்ரெயின் வந்த இதுல கிடையாது. சி ஓகே, அவன் கிடையாது. 1 எம் இல்ல, இங்க 2ல ஏதோ ஒரு இடத்துல எம் வந்திருக்கும். நாட் a single train arrived at the on the platform. D arrived just before 1 hour gap between G and H on the same platform. No train arrived at C and also the 6 AM. 6 AM ஸ்லாட்ல இந்த C வந்து 6 AM ஸ்லாட்ல ஒரு இடத்துல வந்திருக்கணும்ல. அப்ப C இங்க கொடுத்துட்டு M இங்க கொடுத்துடலாமா? முடிஞ்சு. ஓகேவா? ரைட். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு.
பட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கிளியர் ஐடியா வந்துருச்சு கரெக்டா. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய கேள்விகளை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா இருக்கிற கொஸ்டினை ட்ரை பண்ணி பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? ரைட். ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின், ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நான் லைவ்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியாப்பா? எஸ். Okay, so certain number of persons within the linear row, some of them facing the north while some of them facing the south, some of them like the different cities. ஓகேவா? ஸோ கண்டென்ட்டை ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. ஸோ மறக்காம நம்மளுடைய நோக்கம் அப்படின்ற பேங்க் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரியாமா? ரைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. Adda 24/7 மொபைல் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.